அனைவருக்கும் வணக்கம். பரமக்குடி ராம்நகர் என்ற ஊரில் குப்பைகளை மலமேடு மாதிரி போட்டு கிராமத்தை சுகாதார சீர்கேடுக்கு தள்ளுவதாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சார்பில் கடுமையாக குற்றச்சாட்டு வைத்துள்ளது. வணக்கம். நான் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். இது பரமக்குடி நகருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டக்குடி ஊராட்சிக்கு உள்ள ராம்நகர்னு ஒரு பகுதி. இங்க இவ்வளோ பெரிய குப்பை மேடு இப்படி உருவாக்கி இருக்காங்க. எத்தனை வருஷமா இதை அப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் மக்களை சந்திச்சிடறோம். இப்போ பரப்புரைக்காக வந்தப்போ அங்க சொல்றாங்க இங்க இவ்வளோ பெரிய குப்பை மேடு இருக்கு, இதனால இன்னைக்கு பெரும் பாதிப்பா இருக்கு, இதுக்கு எங்கேயுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் பல இடத்துல சொல்லி பார்த்தாச்சுன்னு சொல்றாங்க. இதை இந்த குப்பையை இங்க இவ்வளோ சேகரிக்காம இதை இங்க கொண்டு வராம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு குப்பையை பிரிச்சு எடுத்து இங்க கொண்டு வரும்போதே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு கொண்டு வந்து அது மக்கும் குப்பைகளெல்லாம் உரமாக்கியும் மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு ரீசைக்கிளிங்க்கு கொண்டு போயும் இங்க இவ்வளோ பெரிய இப்படி கோபுரம் மாதிரி குமிச்சு வைக்காம இதை செய்யணும். நம்ம இதனால இதை சுத்தி இருக்கிற 15 கிராமமும் நகரின் ஒரு பாதி பகுதிக்கும் பெரும் கொசு தொல்லையும் மழை நேரங்கள்ல ரொம்ப துர்நாற்றமும் அடிக்கிற மாதிரியும் பல தொற்று நோய்களையும் உருவாக்குது. இதை நம்ம முற்றிலுமா இதை அகற்றி இது தேவையான அளவுக்கு நம்ம நிச்சயம் எடுப்போங்கிறது நாம் தமிழர் கட்சி உறுதியா சொல்லிக்கிறோம்.